அப்பா கிட்ட இதுக்காக நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன், இதுக்காக நான் ஒரு மன்னிப்பு கேட்குறேன்னா இதுக்கு விஷயம். நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு விருப்பத்தை சொல்லலாம் கூட எங்கள் அப்பா இது வரைக்கும் ஒரு விருப்பத்தை கூட எதிர்பார்த்து சொன்னதில்லை. அதுக்காக எங்கள் அப்பா கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்துக்காக எங்கள் அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொரோனா வந்துச்சு, எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்போ எனக்கு வாக்கிங் போகணுன்னு ஒரு சின்ன ஆசை. அப்போ எங்கள் அப்பா கிட்ட ஆசையாக ஷூ வாங்கி கேட்டேன். ஆனால் நான் காசு கேட்டுட்டேன்னு ஒரே விஷயத்துக்காக அப்பா என்ன பண்ணார்னா, எனக்கு அப்போ அந்த விஷயம் தெரியவே இல்லை. ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுது. என்னென்னா, அங்கே பிளட்டு தன்னிட்ட உள்ள பிளட்டை டொனேட் பண்ணிவிட்டு 5000 ரூபாய் காசு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அந்த பணத்தை என்கிட்ட போட்டுவிட்டு நீ ஷூ வாங்கிக்கிடாமான்னு சொன்னார். அது என் மனசில் இன்னும் இருக்குது. அந்த எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இந்த நேரத்தில் கடமைப்பட்டுறேன். மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்ல, வட்டகடனால் தூக்கம் இல்ல, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி வந்து தின்பண்டந்தான் கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சு களைச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும்.